Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி திமுக சட்டத்துறை சார்பில் சென்னை ராஜரத்னம் மைதானம் அருகே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். தொடர்ந்து விரிவான தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் திமுகவின் எந்த பிரதான தலைவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள்? அங்க போராட்டத்தின் வாயிலாக அவர்கள் வலியுறுத்துவது என்ன? விரிவான தகவல்கள் ரமேஷ். வணக்கம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக திமுக சார்பில் இன்றைய தினம் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. திமுக சட்டத்துறை சார்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், மேலும் திமுகவின் சட்டத்துறை நிர்வாகிகள், ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலம் திமுக வைக்கக்கூடிய பிரதான விஷயம் என்ன என்று பார்க்கும்போது, மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த 3 குற்றவியல் சட்டமும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது, அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடியது. எனவே இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களையும் மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துத்தான் இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஜூலை 1ஆம் தேதி முதல் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய 3 குற்றவியல் சட்டம் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து திமுக கடுமையாக எதிர்த்து வருகிறது. நேற்றைய தினம் கூட திமுக சட்டத்துறை சார்பில் மாநிலம் முழுவதுமே கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நீதிமன்றங்கள் முன்பு நடைபெற்றது. இந்த சூழலில் தான் இன்றைய தினம் ஒரு உண்ணாவிரத போராட்டமாக திமுக சட்டத்துறை சார்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தான் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே மாநில அரசுகளை கலந்து ஆலோசிக்காமல் மத்திய அரசு இந்த குற்றவியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறது என்று முதலமைச்சர் மு. ஸ்டாலினும் மத்திய உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருந்தார். சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பது திமுகவினுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கக்கூடிய சூழல்ல மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும் வகையிலும் மத்திய அரசை வலியுறுத்தியும் இந்த உண்ணாவிரத போராட்டம் என்பது திமுக சார்பில் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ரமேஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.